மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. நீங்கள் நடித்ததில் உங்கள் மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எது? நான் பிடிச்ச மாப்பிள்ளை. ஆமாம், நாயகன். பட் நாயகன் டயத்தில் கல்யாணம் இல்லை. இப்போது அதுக்கப்புறம் பார்த்து மறுபடியும் தான் ரொம்ப திட்டினாங்க. மறுபடியும் பிடிச்ச படம் வந்து நான் பிடிச்ச மாப்பிள்ளை. ரவி சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? லயன் கிங்க்கு வாய்ஸ் கொடுத்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த வாய்ஸ்ல கொஞ்சம் பேசி காட்டுங்க, ரொம்ப அருமை சார். அது லயன் கிங் ஜிம்பான்னு ஒரு சிங்கம். இந்த ஜிம்பாவுக்கு வந்து அது ஒரு கார்ட்டூன் ஜிம்பா. அந்த ஜிம்பா வந்து ஒரு இடத்துல உட்காராது. அது திடீர்னு நடக்கும், பாறை மேலே வந்து இருக்கும், திடீர்னு பாறையிலையும் ஜம்ப் பண்ணி போகும் அதெல்லாம். ஸோ அதுக்கு முதல்ல போய் கொடுக்க போயிட்டு எனக்கு பேசி பழக்கல, அனிமல்ஸ் கொடுத்தது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு போய் பேசும்போது அது why I came here because I love you அப்படின்னு இருக்கும். நான் எதுக்காக வந்தேன், ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசினேன். சிங்காவில் அது வந்து நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அது வந்து இங்கிலீஷ்காரங்களாம் வந்தாங்க, அமெரிக்காவில் இருந்தவங்களாம் முடியாது. அது ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரிஜினல் இங்கிலீஷ் ஃபிலிம் வந்து டப் பண்ணுறாங்க ஹாலிவுட்லேயே வந்து. இப்போ எல்லா படமும் டப் ஆகுது. அப்போ அந்த வந்த பீரியட் அது அருண் வீரப்பன் இது பண்ணுது. ஸோ அப்போ வந்து why I came here, நான் உன்னை காதலிக்கிறேன் இப்படிலாம் வந்து பேசினோன்னு அது ஓகே ஆயிடுச்சு. அது எம்ஆர் ராதா நான் வாய்ஸை மிக்ஸ் பண்ணி பேசுறது. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். சாய்வி சித்ரா நீங்க இன்டர்வியூ கொடுக்கும் போது உங்களோட தடங்கள் எந்தெந்த வழியில வந்து டிஎன் பாலு சார் உங்களை வச்சு ஆரம்பிச்சு அவர் இறந்து போய் அதுக்கப்புறம் சங்கர்லால் படத்துக்கு இது பண்ணி அப்புறம் ஏக் துஜே கேலியே அப்படிலாம் பண்ணும்போது அந்த டைம்ல உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு, எப்படி கடந்து வந்தீங்க? அப்பா உங்களுக்கு கொடுத்தது 2 வருஷம், அந்த மனநிலை எப்படி நீங்க கிராஸ் பண்ணீங்க? அது ஒவ்வொரு நைட்டு தூக்கமே இருக்காது. ஐயோ லைஃப் எப்படி இருக்குமோ, என்னமா இருக்குமோ, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஃபீல்டில் நிற்போமா, வருவோமா, எப்படி எங்கே யாரை போய் பார்க்குறது, ஒன்றுமே எதுவுமே இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாக இருந்தது. ஸோ நமக்கு நாமே எல்லாமே. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்ககிட்ட பேசினேன். நன்றி சித்ரா சார். இப்போ இன்றைக்கி பல இளம் நடிகர்கள் வந்துட்டாங்க, அவங்களோடலாம் கூட நடிச்சிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் கார்த்தி, இது மாதிரி பல நடிகர்களும் நடிக்கிறீங்க. இதில் யாரெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறாங்க நடிப்பு? சூர்யாவோட ஒரு படம் பண்ணேன், ஆர்ஜி பாலாஜி படம் சார். ஒற்றுமாச்சு, அதாவது கேரக்டரைசேஷனுக்காக உடம்பை வருத்திட்டு நடிக்கிறேன். ஆமாம், நம்ம பீரியடில் அது இல்லை. அப்பா கரெக்ட், கொஞ்சம் அப்படி இப்படி ஜாலியாக. ஆமாம், இப்போ ஒரு பக்கம் விக்ரம், ஒரு பக்கம் சூர்யா, தனுஷ், என்ன அதாவது சரி நம்மலாம் வந்து இந்த மாதிரி மெனக்கெல்லாம் போயிட்டோமா, என்ன நம்ம ஏன் இப்படி நம்ம இப்படி ரவுடித்தனமாக வாழ்ந்துட்டோம்? இல்லை உண்மையில் யோசிக்கிறோம். இல்லை சாப்பிட மாட்டேங்கிறாங்க கரெக்டாக பார்த்தா. ஒன்றும் இல்லை, நீ சூர்யா பார்த்து மீட் பண்ணுறேன் ஷூட்டில், இடுப்பே இவ்வளோ தான் இருக்குது, அப்படியே தூக்கி அப்படி வளரலாம் போல இருக்கு. என்ன சூர்யா அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ கார்த்தி சாரோட பண்ண இந்த படம் சர்தார் 2 நைட் அண்ட் டே ஒரு பண்ணுறப்ப சார். கொஞ்சம் கூட இந்த டயர்டாகி ஒரு சலிப்பாகி ஒன்றுமே செட்டில் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரிலாம் நம்மளை நானே கண்ணாடியில் போய் திட்டிக்கிறது, என்னடா இப்படிலாம். மெனக்கெடுதல் ரொம்ப டெடிக்கேட்டட், வெரி டெடிக்கேட்டட். விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெடிக்கேஷன் டு த கோர். ஜனநாயகன்லாம் ஒரு மாட்டுக்கு ரொம்ப குவைட்டாக வந்து நடிச்சுட்டு சைலண்ட்டாக, எந்த விதமான பந்தோ எதுவும் கிடையாது. அதாவது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்களோடலாம் ஒர்க் பண்ணுறது வந்து நமக்கு வெரி ப்ரௌட், வெரி ஹாப்பி. சார் வணக்கங்க சார். வணக்கம். வணக்கம் சார். பாலாஜி வணக்கம் சார். பாலாஜிங்க சார், பொள்ளாச்சியில இருந்துங்க சார். ஓ சூப்பர் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, இப்போ மக்களின் பக்கம் அதே மாதிரி இப்போ சத்யராஜ் சார் கூட நடிக்கும் போதாகட்டும், அதே மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர், ஒரு சாஃப்டான கேரக்டர், அதே மாதிரி உங்க வாய்ஸுக்கு வந்து நீங்க என்னங்க சார் என்ன மெயின்டைன் பண்றீங்களா? ஏன்னா அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதர் லாங்குவேஜுக்கு எதை எடுக்கிறதுனாலும் உங்களுக்கு வாய்ஸ் ஓவருக்கு இதுக்கு கொடுக்கறதுக்கு டப்பிங் எதுக்குனாலும் கூப்பிடுறாங்க. ஒரு ஆடியோ கேட்கும் போதும் கூட உங்க வாய்ஸுங்கிறது தனியா தெரியுது, ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷலா பயிற்சி தான் எடுக்கிறீங்களாங்க சார்? இல்ல எல்லாம் ஆண்டவனுக்கு போட்ட பிச்சை. சந்தோஷங்க சார்.
இப்ப முதல்ல எல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு ரோல் அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சார். இப்ப இடையில பாத்தீங்கன்னா சந்தானம் சார் படத்துல எல்லாம் ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி கொடுக்கும்போது நீங்க அதை எப்படி எடுத்து பண்ணீங்க சார் ஆக்சுவலா? இல்லை அதாவது இந்த படம் வடக்குப்படி ராமசாமி முதல்ல வந்து எனக்கு கார்த்திகையும் சந்தானம் சார் சொல்லும்போது உள்ளுக்குள்ளே பயம். அதாவது எப்படின்னா முதல்ல நைட் தூக்கம் இல்லை உண்மையாக சொல்ல போனேன். ஏன்னா இல்லை அவங்க லெஜண்ட்ஸ் இந்த காமெடியில் சந்தானம் சார்லாம் லெஜண்ட். ஸோ ஐயோ அவரோட நடிக்கிறோமே இது கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம். அது பக்கம் ஒரு பக்கம் மாறன், சேஷு எல்லாம் வந்து எல்லாம் ரவி மரியா என்ன பண்ணுறது, க்ரௌடு வேறு என்ன பண்ணுற, ஜான் விஜய் எல்லாம். ஆனால் உண்மையிலே சந்தானம் சார் கேம் மீ குட் ஹோப் அண்ட் டைரக்டர் கேம் மீ இது கான்ஃபிடன்ஸ். ஆமாம், கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அந்த படத்தில் நடித்தது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் மை கேரியர். ஒரு நிழல் ரவி கேன் டூ காமெடின்றது ஜனங்க வந்து அக்செப்ட். அது ரொம்ப பயந்தேன் இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு புது படத்தில் நடிக்கிற மாதிரி. இப்போ மக்களின் பக்கத்தில் நடிக்கும் போதுங்க சார் ரொம்ப யூனிக்னஸாக இருக்கும். உங்களுக்காகட்டும், ரகுவரன் சார் ஆகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது தனியாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த மாதிரி மாடுலேஷன் பண்ணலான்னு பண்ணுவீங்களா, இல்லை டைரக்டர் சொல்கிறது பண்ணுறீங்களாங்க சார்? இல்லை, டைரக்டர்ஸ் வந்து கேரக்டர் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பர்மிஷனோட ஏதாவது கொஞ்சம் இன்புட் ஏதாவது போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிடுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா மக்களின் பக்கம் தாங்க சார். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க எல்லாருமே அந்த படத்தில், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். 3 பேர் கோயம்புத்தூர் மேட்டர் தான் பேசிகிட்டு இருப்போம் உட்காந்து. உப்பளிவாளையம் பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணோன்றதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். சத்யராஜ் சொல்வார் அதில். அதாவது அப்போ வந்து இந்த ஆராதனான படம் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். அப்போ வந்து எல்லாம் அப்போ காலேஜெலாம் கேர்ள்ஸ்லாம் வந்து ஒரே பஸ் ஸ்டாண்ட் தான் நிற்பாங்க. அப்போ இவர் நிற்பார் உயரமாக. அவர் சொன்னார்ன்ட்ட. அப்போ நின்றுட்டு இருக்கும்போது தன்னை எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக ஹிந்தி பாட்டு பாடுவார். ஆனால் ஹிந்தி பாட்டு தெரியாது, அவர் ஹிந்தி தெரியாது. ஆனால் ஹிந்தி பாட்டு பாடுவார். எப்படி பாடுவார்னா, கொங்கு நாரே கலி 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 அப்படி பார்த்துட்டு வரான். அப்படி யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்ட்டு. யாருமே பார்க்க மாட்டாங்க மச்சான். இந்த மாதிரி நிறைய மேட்ரு தான் நாங்கள் பேசிக்கிறது ஜாலியாக. மக்களின் பக்கம் வந்து பாலாஜி சார் ப்ரொடியூசரு, மிகப்பெரிய சக்ஸஸ். பெரிய ஹிட். நன்றி ரொம்ப சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அந்த காலகட்டத்தில் ரவி ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ. நிச்சயமாக தமிழ் சினிமா உலகத்தில் பல பேர் காதலிச்சிருப்பாங்க. நிறைய காதலிச்சாங்க. அந்த நடிகருடைய காதலாம் எப்படி எஸ்கேப் ஆகி வந்து சார் என் லைஃப் என்ன ஒரு அச்சீவ் பண்ணி எய்ம் பண்ணி கோலை போயிட்டுருக்கோம். அது மைண்டில் வந்துட்டே இருக்கும் எனக்கு. வேணாண்டா வேணாம், முதல்ல எய்ம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு உள்ளே இருந்ததுனால அது வந்து எதிரையும் விழல. வணக்கங்க. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையிலேருந்து ஜீவாரத்னம் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் ஜீவா. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு உரையாடல் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. சொல்லுங்கள். உங்களோட பேர் வந்து நிழல்களை தவிர்த்திட்டா ரவி. ஆமாம். ரவினா சூரியன் அர்த்தம். நீங்க சித்திரை மாசம் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சூரியன் வந்து உச்சம். நீங்க பல உச்சத்துல இருக்க பல துறையில உச்சத்துல இருக்கவங்களோட தொடர்புல வேலைகளோ அல்லது ஒரு நட்போ உறவோ வந்து உங்களுக்கு பெரிய இடத்துல இருக்கும். அதற்கடுத்து நிழல்கள் முன்னால வந்ததுனால நீங்க இந்த பின்னணி வாய்ஸ்ல வந்து ஒரு நடிகரா நீங்க பண்ணதை விட பல மடங்கு அதிக ஸ்கோர் வந்து இந்த பின்னணி குரல்ல வந்து பண்ணியிருப்பீங்க. பேரும் புகழும் வந்து நீங்க நடிச்ச படத்திலேயே கூட உங்களோட பின்னணி வாய்ஸ் வந்து பெரிய லெவல்ல வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நிழல்கள் வந்து அதாவது சூரியனுக்கு பிறகுதான் நிழல் வரும். உங்களோட பேர்ல நிழலுக்கு அப்புறம் தான் சூரியனே வராரு. உங்களோட இதே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரு. அது திரைத்துறைக்காக இருக்கோ எதுக்கு எப்படியோ தெரியாது. ஆனா நிழல்கள் ரவி அப்படின்னா நிழல்கள் வந்து சூரியனுக்கு பின்னாலதான் வரும். சூரியன் வந்த பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதுவும் உங்களோட வாய்ஸ் வந்து எல்லாருமே பெருசா பேசுறது இந்த காரணம்தான். அந்த நிழல்கள் மட்டும் உங்களோட முன்னாடி வராம இருந்திருந்தா நீங்க ரவியா அந்த சூரியனா பயங்கரமா பெரிய லெவலுக்கு இன்னும் வந்திருப்பீங்க. இப்பவே நீங்க நல்ல இதுல இருக்கீங்க. ஆனா வந்து இந்த உல்டாவா நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, எதிர்மறையா. இப்போ உங்க வாய்ஸ் உங்களோட வாய்ஸுக்கு வந்து இன்னைக்கும் உங்க பேர் தெரியாதவங்க கூட அந்த வாய்ஸுக்கு வந்து பல பேர் விசிறிகள் இருக்காங்க இந்தியா முழுக்க. அமிதாப் பச்சன் சாருக்காகட்டும், கேஜிஎஃப்ல பேசுனதாகட்டும், இப்படி உங்க வாய்ஸ் வந்து உங்க பேர் முகம் தெரியாதவங்களுக்கு கூட போய் சேர்ந்ததோட காரணம்
உங்க பேருக்கு முன்னால இருக்க அந்த நிழல்கள்ங்கிற ஒரு இதுதான். இப்ப வந்து நான் ரசிகனா பேசலான்னு விரும்புறேன். பிரபு சார் கூட நீங்க சின்ன வாத்தியார் அந்த படம் பேர் வந்து மைடியர் அந்த வாத்தியாராவும் அதுல வந்து பாருங்க, நீங்க அந்த ஒரு உருமா கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு கழுத்தை மட்டும் ஒரு மாதிரி உடல் மொழி ஒண்ணு பண்ணுவீங்க. அது உங்களை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாது. அதே வந்து அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு பிரபு சார் பண்ணுவாரு, உங்கள அளவுக்கு ரீச் பண்ணுவாரு. பட் ஆனா உங்க அளவுக்கு நீங்க சூப்பரா பண்ணிருப்பீங்க. அந்த உடல் மொழி வந்து அது கிண்டலா நக்கலா வில்லத்தனமா என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு உடல் மொழி வந்து அதுல நீங்க பண்ணிருப்பீங்க. அதற்கு அடுத்து அண்ணாமலையில அந்த வாய்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ நண்பா. சிவாஜியோட நடிக்கும்போது கண்டினியூஸாக நடிச்சிங்க. குறிப்பாக வாழ்க்கை உங்கள் படம் சார். வாழ்க்கையில் வந்து அருமையான கதாபாத்திரம். என்ன கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தீங்க, என்ன ஒரு அதாவது ஒரு எனக்குலாம் அது வந்து நான் சொல்கிறேன், என்னோடய கேரியரில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு இது, ஏன்னா மண் வாசனை ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தீங்க. அடுத்தது வாழ்க்கை, அதுக்கடுத்து சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம்னா கொஞ்சம் வந்தாலும் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. அந்த இறந்து போகிற சீன்லாம் வந்து உண்மையிலே தேங்க்ஸ் டு யூ. இந்த நேரத்தில் ஒரு ஐ கேன் தேங்க்யூ ஐ திங்க். எனக்கு ஸோ காயத்ரி ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது. இப்போ இந்த சினிமா உலகத்தில் தொடர்ந்து உங்களோட பேசிகிட்டு இருக்க நண்பர்கள் அப்படின்னா யார் யார்? எல்லாம் ஆல் பிரபு ஆகட்டும், பிரபு சார் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், எல்லாம் எப்படி டச் சந்தானம் சார் எல்லாம். இப்போ வந்து இந்த படம் ஜனநாயகன் டைரக்டர் வினோத் ஆமாம், அவரும் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணார் இந்த படம். வடக்கப்பட்டியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் சார்னு சொல்லி நல்ல ஒரு அது நியூ டைரக்டர்ஸு டேலண்ட்டு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராடனரி. என்ன ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல நடிச்சிருந்த டைரக்டர்களுக்கும் உங்களுக்கும்? இல்லை, அப்போ வந்து ஒரு ஆங்கிள்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ டேக்கிங் ஆங்கிள்ஸே வேறு மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் ஒரு ஸ்டெடி ஷாட்டாக இருக்கும், இல்லை அது மாதிரி இருந்து. இப்போது டேக்கிங் ஷாட்டே வேறு மாதிரி இருக்குது. கேமராலாம் புதுசாக இருக்குது, லைட்டு புதுசாக இருக்குது. ஷூட்டிங் போனால் நம்மளே வந்து ஒரு வில்லேஜ் என்ன இந்த லைட்டில் பிரமாதமாக இருக்குன்ற அளவுக்கு ரொம்ப. அண்டு ஆர்ட் டைரக்டர்ஸ் சார், உண்மையில் சொல்கிறேன் சார், ஆர்ட் டைரக்டர் வந்திருக்கு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸு என்னமா சார் இது. இப்போ இந்த படம் பண்ணுறோம், அந்த டிடி நெக்ஸ்ட் லெவலில் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த சர்தார் டூ ஐயோ என்னம்மா பண்ணியிருக்காங்க. உள்ள செட்டெல்லாம் போனீங்கன்னா அந்த ஓல்டு பிரிட்டிஷ் அந்த காலத்து இது அதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க சர்தார் டூவில். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தேர் டூயிங் வெரி குட். ஹேட்ஸ் ஆஃப் டு. உங்களுடைய முதல் படத்தினுடைய கதை வசனகர்த்தாவான மணிவண்ணனோட உங்களுடைய அசோசியேஷன் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு அவர் நான் கோயம்புத்தூர்லாம் தெரியாது, ஒரு 10-15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன அந்த பாஷை நம்ம ஊர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி எனக்கு நீங்கள் கோயம்புத்தூருங்களா? ஆமாங்க, ஏன்னு சொல்லுங்க, பேர் கண்டுபிடிச்ச தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுறாரு அந்த படத்தில். நிகழ்களில் இந்த டைலாக் எப்படி பேசணும், ஏன்னா டைரக்டர் ஃபைனலாக ஷார்ட்டும் போது தான் இது பண்ணுவார். அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் நடக்கல. ரிஹர்சல் போது எனக்கு வந்து இங்கே பிரேக் கொடுங்க, இந்த இடத்துல இது பண்ணுங்கள், இங்கே பாஸ் கொடுங்க, இந்த இடத்துல கண்டினியூஸாக நிறுத்தாம பேசுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட் நியூ ஃபிலிமில் ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால் எனக்கு பேக்கில் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டே வந்தார். அது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி அவரோட நடித்த ஒரு படம் வந்து மூன்றாவது கண்ணு ஒரு படம், நானும் சரத் சார் நடித்தோம். அது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். அது வந்து நான் பண்ண படங்களில் எனக்கு நிறைய பேர் சொல்லாது. இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் மாதிரி இருக்கும் டேக்கிங்ஸ். அந்த ஷரத்தை பற்றி நான் சொல்லிடுவேன் சார். ஷரத் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். இன்றைக்கி பேசிட்டு தான் இருக்கு அவரோட. சச் ஒரு ஹெல்பிங் நேச்சர், எல்லோரும் உதவுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம். ஆமாம், நல்ல ஒரு வெரி ஜெனரஸ். ரொம்ப தைரியம் கொடுப்பாரு. எவ்வளோ தான் இதுக்கு எவ்வளோ வந்தாலும் அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கு, அந்த தான். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். நாங்கள் ஒரு படம் போர் தொழில்னு ஒரு படம் பண்ணோம் ரீசெண்டாக, பெரிய ஹிட் படம். இப்போ இந்த வருஷத்தில் எனக்கு இந்த வருஷம் 4-5 படம் ஹிட்டு. அப்புறம் கிஷ்கிந்தா கான் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணேன், அது மிகப்பெரிய ஹிட் படம். அது மாதிரி குட் திங் கோயிங் ஆன். இப்போ ஒரு 5-6 படம் சைன் பண்ணியிருக்கேன், 5-6 படம் நடந்துட்டுருக்கு ஷூட்டிங். சூப்பர். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த லாங்குவேஜ்க்கு எல்லாம் ஈவினிங் சார். வணக்கம் சார், உங்களோட தீவிரமான ரசிகன் நான். தேங்க்யூ சார். நீங்க நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. பர்டிகுலரா வந்து பாலச்சந்தர் சார் கூட பண்ணிருக்கீங்களா சார்?
மூவி வந்து ஒரே ஒரு படம் தான், பார்த்தேன் ரசித்தேன்னு ஒரு படம். பார்த்தால் பரவசமா, பார்த்தால் பரவசம். பார்த்தால் பரவசம். சில ஆர்டிஸ்டுக்கு மட்டும்தான் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படியே இருக்கும், அவங்களோட உடம்பு அமைப்பு எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்க ஒரு நல்ல வில்லன் ரோலோ இல்லை இன்னும் நல்ல கேரக்டர்ஸ் ரோலும் நிறைய பண்ணணும் சார். ரொம்ப ஆசையா இருக்கு ஸ்க்ரீன்ல பார்த்து. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நீங்கள் என்னுடைய ஆம்பிஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடிக்கணுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, சில சமயம் வரும், எப்போயாவது மைண்டில் வரும், இந்த படம் பண்ணலாம் அந்த படம் பண்ணலாம், அப்புறம் விட்டுறது. சரி ஓகே, வந்த வரைக்கும் ஓகே, ஹாப்பி, வந்தது வரைக்கும் ஹாப்பி. இல்லை எனக்கு வந்து சார் ரொம்ப வெரி வெரி லக்கி, யூனோ, இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபேன்ஸ், வெரி குட் டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ், அது மாதிரி எனக்கு அமைஞ்சது. ப்ரெஸ்ஸோட சப்போர்ட்டு அதெல்லாம் தான் வந்து எனக்கு இந்தளவுக்கு ஒரு 45 இயர்ஸ் ரன் பண்ணி போகுதுன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு தி பீப்புள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. ஷுவர் சார், தேங்க்யூ ஸோ மச். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.